சொந்தங்களே, நாம ஏன் பிஜேபிக்கு குறிப்பா அண்ணாமலைக்கு வாக்களிக்கணும்னா, இங்க வந்திருக்கிறவங்க 100% பார்த்தீங்கன்னா நெத்தியில பொட்டு வச்சிருப்போம். ஒருத்தருக்கெல்லாம் அழிஞ்சிருக்குது, டிராவலிங் போது அழிஞ்சிருக்கு. நம்மளோட சமுதாயமும் ஆன்மீகமும் ஒன்றாக இணைந்தது. அது ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி. நம்ம இந்து மதம் இல்லைன்னா நாம் இல்லை, நம்ம வாழ்வாதாரம் இல்லை. அப்ப இந்த மதத்தை வந்து யார் காப்பாத்துறா? இப்பத்த கேள்வி கேளுங்க. இந்த மதத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே கட்சி பிஜேபி கட்சி தான். இந்த மதத்தை அழிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி 100% முயற்சி பண்ணுது, இன்னொரு கட்சி 50-50 முயற்சி பண்ணுது. அதனால வந்து நம்ம இந்து மதத்தை காப்பாற்றக்கூடிய கட்சியை பிஜேபியை நாம் ஆதரிப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட், அண்ணாமலை சாருக்கு ஏன் நாம் வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு நான் திருப்பூர்லேருந்து இங்கே வந்து பேசுகிறேன்னா, அவர் ஒரு ஐபிஎஸ், நல்லா படித்தவர், பிரதமரோட நேரடி தொடர்பில் இருக்கிறாரு. நம்ம சமுதாய சார்பில் எந்த ஒரு குறை சொன்னாலும் நேரடியாக மோடியோட வந்து பேசுவார். ஆல்ரெடி மோடிக்கு வந்து நம்ம சமுதாயத்து மேலே ரொம்ப பாசம் இருக்கு. ஏன்னா விஸ்வகர்மான்னு சொல்லிட்டு விஸ்வகர்மா யோஜனா திட்டம் சொல்லி ஏகப்பட்ட திட்டத்தை தராரு. அதனால வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அண்ணாமலையை ஜெயிக்க வைக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. அண்ணாமலை வெறும் எம்பி மட்டும் நீங்க நினைச்சுக்காதீங்க. என்ற மனசால தெரியுமா, அவர் ஒரு கேபினெட் மினிஸ்டர் ஆவார், வருங்கால முதலமைச்சர் ஆவார், வருங்கால பிரதமர் ஆவார். அதற்கு நாம் இங்க குத்துப்புள்ளி போடுறோம். இன்னைக்கு நம்ம புள்ளி வைக்கிறோம், கண்டிப்பா ஒரு காலத்துல கோலம் போடுவோம். அது அவர் மனசுல வச்சுட்டு நம்மளுக்கெல்லாம் நல்லது செய்வாருன்னு சொல்லி நம்பிக்கையோட உங்க அனைவரையுமே பிஜேபிக்கு தாமரை சின்னத்தில் ஓட்டு போடுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். நாம மட்டும் போட்டாது, நம்மளை சுற்றி இருக்கிற 10 பேர்த்தை சேர்த்து போட வைக்கணும். அதுதான் முக்கியம். நன்றி. ஜெயஹிந்த். என் இன சொந்தங்களை சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அனைத்து விஸ்வகர்மா சங்கமத்தை எதற்கு இங்கே கூட்டியிருக்கிறோம் என்றால், நாம் நமக்கு தேவையான வசதிகளை வருகின்ற பாரதிய ஜனதா வேட்பாளர் அண்ணாமலை அவர்களிடம் கோரிக்கையாக வைத்து அதை நிறைவேற்றி தரும்படி வேண்டும் என்ற கோரிக்கையை அவரிடம் நாம் சமர்ப்பிக்க போகிறோம். அதே சமயம் அவர் நமக்கு அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதற்கு மற்றற்ற மகிழ்ச்சியோடு காத்திருக்கின்றார். ஆதலால் நீங்கள் அனைவரும் கட்சி வித்தியாசமின்றி நமது அமைப்புகளில் எல்லா கட்சிகளும் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள், பற்றாளர்களாக இருக்கின்றார்கள். இருந்தாலும் இந்த ஒரு தடவை நீங்கள் கட்சி பாகுபாடின்றி பாரதிய ஜனதா வேட்பாளர் திரு அண்ணாமலைக்கு உங்களுடைய வாக்குகளை தாமரை சின்னத்தில் இட்டு நமது சந்ததியினர் வளமோடு வாழ்வதற்கு தேவையான வழிவகைகளை செய்து கொடுக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடும் பணிவோடும் கேட்டுக்கொண்டு இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மிகப்பெரிய ஒரு வேட்பாளருக்கு, சாதாரண வேட்பாளர் கிடையாது, பாரதிய ஜனதாவுடைய தலைவர். அவர் வந்த பிறகு இந்த கட்சியோட மாற்றம் மிகப்பெரிய அளவில் வந்துட்டு இருக்குங்கிறது பொதுவிலே எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம விஸ்வகர்ம சமுதாயம் சார்பாக பல கோரிக்கைகளை இங்கே வைக்க உள்ளோம். அண்ணன் அவர்கள் வரவர்கள் முன்னாடியே நாங்கள் போன வாரம் அண்ணனை பார்த்து எங்கள் நிர்வாகிகள் சார்பாக நாங்கள் கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம். கோயம்புத்தூர் கைவினைஞர்கள் தங்கநகை தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக ஒரு 5 அம்சம் கொண்ட கோரிக்கைகள் கொடுத்துள்ளோம். அதுக்கப்புறம் தான் இந்த மீட்டிங் அரேஞ்ச். வெல்க வெல்க வெல்கவே, சனாதனம் வெல்கவே, ஹிந்து தர்மம் வெல்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, பாரத தாய் வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, சிவ செங்கோல் வெல்கவே, நந்தி தேவர் வெல்கவே, நாடாளுமன்றம் வெல்கவே, நரேந்திர மோடி வெல்கவே, ஜெயிக்கிறார் ஜெயிக்கிறார், அண்ணாமலை ஜெயிக்கிறார், நரேந்திர
மோடி ஜெயிக்கிறார். தாமரை சின்னம் ஜெயிக்குது. ஜெய் ஜெய் விஸ்வகர்மா. ஜெய் ஜெய் விஸ்வகர்மா. ஜெய் ஜெய் காயத்ரி தேவி. ஜெய் ஜெய் காயத்ரி தேவி. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வரவேற்பை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பாரத நாட்டின் அடையாளம், சனாதன இந்து தர்மத்தினுடைய அடையாளம், குறியீடு, அது எதுன்னு கேட்டா நம்முடைய விஸ்வகர்மா சமுதாயம் தான். இந்த சமுதாயத்தை பெருமைப்படுத்துவதற்காக சொல்லல. இந்தியான்னா நீங்க என்னத்தை காட்டுவீங்க? நம்முடைய கடவுள் விக்கிரகங்களை காட்டுவீர்கள். இந்த கடவுள் விக்கிரகங்களை படைப்பவர்கள் யார்? படைப்பவன் பிரம்மா. ஆனால் அந்த பிரம்மாவினுடைய அந்த உருவத்தையே படைக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் நம்முடைய விஸ்வகர்மா. அதுல ஐந்தொழில் இல்லைங்களா? பொற்கொல்லர்கள் இருக்காங்க, தச்சர்கள் இருக்காங்க, கருமான் கூடத்திலே வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க. நம்ம நாட்டுல சிற்பிகள், இந்தியாவினுடைய அடையாளம்னா என்ன? அற்புதமான சிற்பங்கள். நடராஜர் தான் இந்திய அடையாளம். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி புதுடெல்லியிலே பாரத மண்டபம் அப்படிங்கிற ஒரு மண்டபத்தை அமைச்சிருக்கார். அதுல G20 மாநாட்டை நடத்தினார். அங்க நம்முடைய நடராஜர் சிலைய அந்த பாரத மண்டபத்தினுடைய முகப்புல வச்சிருக்கார். பாரத மண்டபத்தினுடைய முகப்புல வச்சிருக்கார். நம்முடைய நாட்டினுடைய பாரம்பரியத்தோடு, வரலாற்றோடு, கலாச்சாரத்தோடு, பண்பாட்டோடு மிகவும் தொடர்புடையது எதுன்னு கேட்டா விஸ்வகர்மா சமூகம். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. தேசியத்தோடு தொடர்புடையது. நாங்க தமிழ்நாட்டு விஷயத்துக்கு வருவோம். தமிழ்நாட்டுல தேசியத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள் யார்? விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவர்கள். என்ன காரணம் தெரியுமா? சுதந்திர போராட்டத்திலே முன்னணி வகித்தவர்கள். பெருந்தலைவர் காமராஜருக்கே அவரை அடையாளம் காட்டியவர் KS முத்துசாமி ஆச்சாரி. மறைக்கப்பட்ட வரலாறு. விருதுநகர் இரட்டையர்கள் என்று சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்க? விருதுநகர் இரட்டையர்கள் யாரு? காமராஜரும் KS முத்துசாமி ஆச்சாரியார். அந்த காலத்திலேயே ஜஸ்டிஸ் கட்சி எதிர்த்து. ஜஸ்டிஸ் கட்சின்னா என்ன தெரியுமா? இந்த திராவிட கட்சியோட அப்பா. ஜஸ்டிஸ் கட்சினா நீதி கட்சி. பிரிட்டிஷ்காரனே ஆளணும். இந்தியா முழுக்க விடுதலை கொடுத்துருங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் விடுதலை கொடுத்தாரு. நாங்க உங்களுக்கு அடிமையாகவே இருக்க விரும்புறோம். இந்த ஜஸ்டிஸ் கட்சியினுடைய ஆட்சி, ஆங்கிலேய ஆட்சி நீடிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த ஜஸ்டிஸ் கட்சியினுடைய ஆட்சி நீடிக்க கூடாது, சுயராஜ்யம் வர வேண்டும், இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பெருந்தலைவர் காமராஜரோடு கைகோர்த்து நம்முடைய KS முத்துசாமி ஆச்சாரியார் அன்னைக்கு ஜஸ்டிஸ் கட்சிக்கு சிம்ம சொப்பனம். இன்னைக்கு அண்ணாமலை எப்படி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சிம்ம சொப்பனமா இருக்காரோ, அது மாதிரி அன்னைக்கு ஜஸ்டிஸ் கட்சிக்கு சிம்ம சொப்பனமா இருந்தார். அப்பவும் நமக்குள்ள பல பிளவுகள் இருந்தது, பிரிவுகள் இருந்தது. அதனால எப்படியாவது ஜஸ்டிஸ் கட்சியை ஜெயிக்க வைத்து விட வேண்டும். காமராஜரையே வேட்பாளரா நிறுத்தலாமா வேண்டாமா? அது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே பெரிய கோஷ்டி பூசல்லாம் இருந்தது. ஆனால் KS முத்துசாமி காமராஜர் வந்துங்க நம்முடைய பாரத நாட்டுல 3 பிரதமர்களை தேர்ந்தெடுத்தவர் யாரு? பெருந்தலைவர் காமராஜர். ஆனா அந்த காமராஜரையே தேர்ந்தெடுத்தவர் யாருன்னா நம்முடைய KS முத்துசாமி ஆச்சாரி தான் தேர்ந்தெடுத்தார். அதே மாதிரி தேசிய எண்ணம் கொண்டவர், கடவுள் பக்தர், தமிழ் திரையுலகத்துடைய முதல் சூப்பர் ஸ்டார் நம்முடைய MK தியாகராஜ பாகவதர். MK தியாகராஜ பாகவதர் அவர் ஒரு முறை நேரு வருகிறார். பண்டிட் ஜவஹர்லால் நேரு, உங்களுக்கு தெரியும், நேரு ஒரு சரிஸ்மாட்டிக் லீடர். அந்த நேரு வருகிற பொழுது அந்த வழியா நம்முடைய MKT அவர்களும் வருகிறார்கள். வருகிற போது கூட்டம் எல்லாம் நேரு பேச்ச கேட்டுட்டு இருந்தவங்க நேரம் எங்க போயிட்டாங்க? MK தியாகராஜ பாகவதர் படம் போயிட்டாங்க. அப்ப நேரு சொன்னார், இவர் எப்படியாவது காங்கிரஸ் கட்சியில சேர்த்துங்க, இவர் எப்படியாவது நம்ம சோசியலிச ஜனநாயகம் வேணும். காங்கிரஸ்காரர்கள் அணுகினார்கள். காங்கிரஸ்காரர்கள் அணுகிய போது அவர் சொன்னார், நான் ஒரு ஆன்மீகவாதி,
நான் ஒரு தேசியவாதி, நான் வந்து அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி அந்த நேரு கொடுத்த அழைப்பை கூட நிராகரித்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தலைச்சிறந்த தேசியவாதியாக வாழ்ந்து காட்டியவர் நம்முடைய எம் கே தியாகராஜ பாகவதர். எம் கே தியாகராஜ பாகவதர் ஒரு முறை நம்முடைய பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை சந்திக்க வேண்டும் என்று அவருக்கு ரொம்ப விருப்பம். இவர் பெரிய முருக பக்தர் எம் கே தியாகராஜ பாகவதர். உங்களுக்கு தெரியும், வாழ்நாளில் மிகப்பெரிய ஏற்றம், மிகப்பெரிய இரக்கம், கொலைப்பொடி எல்லாம் சுமந்தார். எம் கே தியாகராஜ பாகவதர் கண்ணு தெரியாம போயிடுச்சு. சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலிலே சென்று அம்மனை வேண்டி, நீங்க சமயபுரம் மாரியம்மனுடைய பேரருள் அவருக்கு மீண்டும் கண்ணு தெரிஞ்சது. சமயபுரம் மாரியம்மனுடைய பேரருள் அவருக்கு மீண்டும் கண்ணு தெரிஞ்சது. எம் கே தியாகராஜ பாகவதர் அவர் ஒரு முறை ரயில் நிலையத்திலே நம்முடைய ஐயா முத்துராமலிங்க தேவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்படியான அந்த வாய்ப்பு இருக்கிற பொழுது முத்துராமலிங்க தேவரை பார்க்கிறதுக்கு அன்னைக்கு எல்லா மக்களும் கூடுவாங்க. ஆனா தியாகராஜ பாகவதர் முத்துராமலிங்க தேவரை பார்க்க விரும்பினார்னா முத்துராமலிங்க தேவரை நின்னாரு. நின்ன உடனே அவருக்கு சரியா பார்வை தெரியாது. பார்வை தெரியாதனால தியாகராஜ பாகவதர் ஐயா முத்துராமலிங்க தேவருடைய முகத்தை தொட்டு தடவுகிறார். உங்க முன்னாடி நான் பாடணும். உடல் தெய்வீகம் உயிர் என்று வாழ்ந்த நம்முடைய பசுமன் முத்துராமலிங்க கூடி இன்றைக்கு நம்முடைய தலைவரை ஆதரிப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றீர்கள். நம்முடைய வெற்றி நம்முடைய வெற்றி வேட்பாளர் பிரதம மந்திரி தயவு செய்து அமருங்கள். அப்படி இருக்கையில் அமருங்கள். தயவு செய்து இருக்கையில் அமருங்கள். இங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நம்முடைய பிரதம மந்திரி, நம்முடைய கைவினைஞர்களுக்காக பிரதம மந்திரி விஸ்வகர்மா அப்படிங்கிற பேர்ல ஆவாஸ் திட்டம் கொடுத்தாரு. பிரதம மந்திரியுடைய அந்த திட்டத்தை இந்த தமிழ்நாட்டிலே இந்த மக்களுக்கு சென்று சேராமல் இந்த தமிழக அரசாங்கம் தடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த தடையை நீக்க வேண்டும். தென்னாட்டு மோடியாக இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணாமலை அவர்கள் அந்த தடையை நீக்கி விஸ்வகர்மா சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக இப்பொழுது உங்களை எல்லாம் சந்தித்து உங்களுடைய கோரிக்கை எல்லாம் கேட்டு அதனையும் தாண்டி உங்களில் ஒருவராக இருந்து உங்களோடு பேசுவதற்காக வருகை தந்திருக்கிறார். இந்த இவ்வளவு பெரிய விஸ்வகர்மா சமூகத்தை ஒன்று சேர்த்துவது என்பது ஒரு பெரிய பிரம்ம பிரயத்தனம் தான். நம்முடைய சுவாமிஜி அவர்கள், நம்முடைய கிரீஷ் அவர்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய மாநில செயலாளர், இவங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு எல்லாரையும் ஒரே மேடையில ஒன்றுபடுத்தவே முடியாதுன்னு நினைக்கக்கூடிய இந்த விஸ்வகர்மா சமுதாயத்தை இன்றைக்கு ஒன்றுபடுத்தி இருக்கிறார்கள். அந்த ஒற்றுமையின் பலம் நிச்சயமாக நம்முடைய அண்ணாமலை அவர்களை இந்த இந்தியாவிலேயே அதிக ஓட்டு வித்தியாசத்திலே தாமரை சின்னத்திலே வெற்றி பெற செய்யும் என்று தெரிவித்துக் இப்பொழுது நம்முடைய சபரிகிரி அவர்கள் இப்பொழுது இங்கே வரவேற்பு நிகழ்த்துவார்.